என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. பதிமூணாவது வார நாமினேஷன். அதை உணர்ந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ மேற்கொள்ளுங்க. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வேண்டானா விடவா போற? ஆரம்பி. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற 2 நபர்களை சரியான காரணத்தோடு தேர்ந்தெடுத்து அறிவிக்கணும். செருப்பு போடுற அளவுக்குலாம் டைம் இல்லை ஜாக். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted. இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நபர் அப்படின்னு நான் முதல்ல சௌந்தர்யாவை சொல்கிறேன். நான் என்ன பண்ணனே என்னாண்டு கோவத்தை காட்டுறீங்க? சௌந்தர்யா இந்த வீட்டில் ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக தன்னோட கருத்துக்களை ஆழமாக வைக்க தெரிஞ்ச ஆளாக இருந்தும் கூட அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா வரலாம். இந்த வீட்டோட மிக முக்கியமான எந்த வாதத்திலையும் உங்க உள்ள வந்ததில்லை. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? இந்த வீட்டோட மிக முக்கியமான முடிவுகளில் தன்னோட கருத்தை பதிவு பண்ணதில்லை. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்துப்பாரு. நிறைய நேரங்களில் அவங்களோட எஃபர்ட்ஸ் மற்றவங்களை விட ரொம்ப குறைவாக இருந்ததால இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நபர்னு முதல்ல நான் சௌந்தர்யாவை சொல்றேன். ரெண்டாவதா நான் ராணவ சொல்றேன். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இந்த வீட்ல அவருக்கு இந்த கேமை பத்தியோ அல்லது இங்க பேசப்படுற விஷயங்கள் பத்தியோ குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நான் இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். தான் யார் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதால ராணவ் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நபர் அப்படின்னு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல விஷால நாமினேட் பண்றேன். இனிமே சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒருத்தங்க ஒரு குறை நம்மள சொல்றாங்க அப்படின்னும் போது படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. அது தப்பா கரெக்டானு கொஞ்சமாவது யோசிச்சு இல்ல அது என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அதை மாத்திக்கணுமா மாத்திக்க கூடாதான்றது அவரோட விருப்பம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிச்சு கூட பொழைச்சுக்கிறேன். பட் ஒருத்தங்க அவங்க மேல வைக்கிற விமர்சனத்தை அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். எப்படி காமெடியா மாத்தி அதை மத்தவங்களே ஹர்ட் பண்றது அப்படின்றது விஷாலுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. சோ விஷால நான் நாமினேட் பண்றேன். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அடுத்ததா பவித்ராவை நான் நாமினேட் பண்றேன். ஏன் அப்படின்னா பவித்ராக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆனாதான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஒரு சில இடத்துல எனக்கு தோணுது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அது அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும்ன்ற பொட்டன்ஷியல் அவங்களுக்கு இருக்கு. அதை அவங்க பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன இது சிச்சுவேஷன் நம்மளுக்காக ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்காது. அதை நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் பவித்ராவை நாமினேட் பண்ணேன். ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ராணாவை நாமினேட் பண்றேன். ஏன்னா கேம் பத்தின புரிதல் இங்க இருக்கிற 10 பேர்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தா அவருக்கு மொத்தமாவே வேற ஒரு மாதிரி இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது வேற ஒரு மாதிரி இருக்கிறது தப்பு இல்ல. அது வேற ஒரு மாதிரி இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாருக்குமே அது அவங்களோட கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. இன்னொன்னு நான் அருணை நாமினேட் பண்றேன். வசம்ப வச்சு தேக்க போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. கேக்குறான் டீடைல். அருணையை நாமினேட் பண்றேன்னா ஏதாச்சும் ஒரு டாஸ்க்னு வந்தா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மொத்தமா டாஸ்கையும் தாண்டி டிஃபரெண்டா இருக்கு. நான் சொன்னா எலிக்குஞ்சு பயல. இதுக்கு மேல வரப்போற வாரங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வீக் எல்லாமே டாஸ்க் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல அவரோட இன்புட்ஸும் ரொம்ப ஒரு இடையூறா இருக்கும் இந்த கேமுக்கு நான் நினைக்கிறேன்.
அதனால் நான் அவரை நாமினேட் பண்ணுறேன். இந்த போட்டியிலிருந்து வெளியேற நான் நாமினேட் செய்யும் 2 நபர்கள் அருண் மற்றும் விஷால். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அருணுக்கு என்ன காரணம்னா, ஒரு கட்டத்துல அருண் எங்கேயோ தேங்கிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒரு கட்டத்துல அவருடைய பங்களிப்பு எங்கேயோ நின்னுடுச்சு. இதுக்கு மேல அவர் இந்த போட்டியில பங்களிக்கிறதுக்கு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பெருசா எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி அவரே ஒரு இடத்துல தேங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? விஷாலுக்கு என்ன காரணம்னா, விஷால் ஒரு ஜோன்குள்ள அவரை வச்சிருக்காரு. இதுதான் நான் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? அது விஷால் as a பர்சனா விஷாலுக்கு நல்லது. விஷால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு இந்த கேம் அணுகும் பொழுது விஷாலோட ஒப்பீனியன்ஸ் எங்கேயுமே ஸ்ட்ராங்கா வெளியில வந்ததில்ல. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப 12 வாரங்கள் கடந்து விஷால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு இந்த கேம்க்கு யோசிச்சா, விஷால் காமெடி பண்ணிருக்காரு, கவுண்டர் பண்ணிருக்காருன்றதை தாண்டி இந்த கேம்ல இம்பாக்ட்ஃபுல்லா எதுவுமே பண்ணதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால விஷால். கதை இப்படி போகுதா? ஃபர்ஸ்ட் வந்து நான் முத்துவை நாமினேட் பண்றேன். இவங்க தான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஈஸி டார்கெட்ஸ் அப்படின்னு இவரே ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அவங்க இப்படி பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறீங்க. நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இருக்கிற மாதிரி விளையாடுறவங்கள அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து இவர் பிரேக் பண்றாருன்றது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டா நினைப்போம். நீங்க யாரும் ப்ரூவ் பண்ண வரல. எல்லாம் அவங்கவுங்களுக்கு விளையாட வந்திருக்கோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல நிறைய பேர் விழுந்திருந்தாலுமே அவங்க வந்து தெளிவா தான் கேம் விளையாடுறாங்க. அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஒரு மாதிரி நாமினேஷனே வந்து நிறைய இடத்துல குழப்பத்துல உண்டாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஜாக்லின் நாமினேட் பண்றேன். என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து தீபக்கை நான் நாமினேட் பண்ணுறேன். நக்கல்யா அவனுக்கு. ஜாக்லினை நாமினேட் பண்ணுறேன். ஏன்னா டாஸ்கில் வந்து நான் சொன்னதான் அப்போ சொன்னதான் இப்போ நம்பிக்கை துரோகம்னு ஒன்று. நான் இங்கே பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் தான் விளையாடுறதை தாண்டி நம்ம யாரை வச்சு விளையாடலான்னு யோசிச்சு விளையாடிட்டு இருக்க ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேணான்னு சொல்லி நான் ஜாக்லினை நாமினேட். டேய் இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். பண்ணணும்னு நினைக்கிறது மஞ்சரி மேம். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேச்சாற்றல். அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. மறுபடியும் பேசுறதன் மூலமா வேற ஒரு சாயம் பூச அவங்க ட்ரை பண்றாங்கன்னு நான் வந்து நம்புறேன். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல நடந்த காட்சிகளை வேற ஒரு அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்றது மூலியமா, அதாவது அதை வந்து மறுபடியும் பேசுறதன் மூலியமா. ஓ, நீ அப்படி வரியா? நடந்த காட்சியினுடைய தன்மையையும் அதனுடைய பெர்ஸ்பெக்டிவையும் மாமா நீ கில்லாடி வேற மாதிரி மாத்திர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட மஞ்சரி மேம் வந்து அதிக செயல்பாட்டோட இந்த வீட்டில் இப்போ அடுத்த 3 வாரம் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அடுத்ததான் நான் நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஜாக்லின். அவங்கள நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் உண்மையிலே ஜாக்லின் வந்து எமோஷனலா ஃப்ரெஜைலான ஒரு பர்சனாலிட்டி. அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் டைப். ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அவங்க எமோஷனலா நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு ஒரு கோப் கண்டஸ்டண்டா ஒரு பிளேயரா எனக்கு தோன்றதுனால அவங்கள நான் வந்து நாமினேட் பண்றேன்.
யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a காட் கிஃப்டட். அதான் இந்த வாரத்தோட அவங்க கிளம்பணும்னு நான் வந்து எதிர்பார்க்கறது வந்து ராணவ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பல கேமுக்கு வந்து தடங்களாகவே இருக்கிறீங்க நீங்கள். அது நிறைய வாட்டி நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லியும் அதை மீறி நீங்கள் வந்து தடங்களாகவே இருக்கிறது வந்து இந்த கேமுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ நீங்கள் இந்த கேம்லேருந்து விலகிறது தான் நல்லது. பவித்ரா ஜனனிக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. பவர் மோட் பவித்ரா, ஃபயர் மோட் பவித்ராலாம் சொல்லியாச்சு. அப்படியா? அப்படித்தான். ஆனால் ஃபயர் மோட காணும்னு நிறைய தடவை அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஃபர்ஸ்ட் தீபக் நான் நாமினேட் பண்றேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். அவர் ஒரு குரூப்ல இருக்கும்போது எங்க நிறைய இடங்கள்ல அவங்க பேசுறதுல அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீ மட்டும் தான் ஏமாத்துவியா? ரயனை நாமினேட் பண்றேன். ரயனுக்கு ரீசன் வந்து நிறைய இடங்கள்ல அவனோட பாயிண்ட்ஸ் வந்து வெளில தெரியல. நீ வந்து முத்துவோட ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக கொஞ்சம் வச்சுப்போம். நீ ஒன்று பண்ண, ஆனால் அது இச்சு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?